வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமுக்கான சைக்காலஜி டாப்பிக்கில் கோடிங் அண்ட் என்கோடிங் பார்த்துட்டு வரோம். ஸோ இதில் ஆல்ரெடி 2 டைப் பார்த்தாச்சு, நம்பர் கோடிங்கும் லெட்டர் கோடிங்கும் பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் சிம்பிள் கோடிங் பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிள் கோடிங் அப்படின்னா என்னென்னா, இப்போ கொடுத்துருக்க அல்ஃபபெட் லெட்டர்ஸ்க்கு பதிலாக சிம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிள்ஸ் கொடுக்கும்போது எப்படி அதை டீகோடிங் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சிம்பிள் கொடுத்துட்டா ரொம்ப ஈஸி. இருக்கிறதுலே கோடிங் அண்ட் என்கோடிங்கில் ரொம்ப ஈஸியான ஒரு டைப்னா இந்த டைப் தான். ஏன் அப்படின்னா இதுக்கு எந்த அல்ஃபபெட்ஸையும் நம்ம செக் பண்ணணும்னு தேவையில்லை, வேறு எதையும் ஞாபகம் வச்சுக்கணும்னு தேவையில்லை. இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சே நம்மளால ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். எப்பயுமே இந்த சிம்பிள் என்கோடிங்கை பொறுத்த அளவுக்கு இவங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களே, அதாவது கோடிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் தான் ரிப்பீட் ஆகிற மாதிரி நமக்கு கொஷின் கேட்பாங்க. ஸோ இப்போ பாருங்க, பிரிண்டரில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் மட்டும்தான் இந்த இன்டர்பிரட்டர் அப்படிங்கிறதுல ரிப்பீட் ஆகும், வேற எந்த ஒரு எக்ஸ்ட்ரா லெட்டர்ஸும் வராது. ஏன்னா இதுக்கு என்ன வேல்யூஸ் இருக்கோ, அதாவது என்ன சிம்பிள்ஸ் இருக்கோ அதை நம்ம கண்டுபிடிச்சு அதை கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ பாருங்க, பீக்கு நான் ஃபர்ஸ்ட் எழுதி வச்சுக்கிறேன். பீக்கு டாலர், ஆருக்கு ஹேஷு. இது நீங்கள் எழுதாமலையும் செய்யலாம். ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு சொல்றதுனால அதுக்கு என்னென்னங்கிறத மேட்ச் பண்ணிக்கிறேன். ஐக்கு அட்டு, அடுத்து என்க்கு ஸ்டார். இதை அதே ஆர்டரில் எழுதிக்கோங்க, ஆர்டர் மாற்றணுங்கிற அவசியம் கிடையாது. என்ன ஆர்டரில் அவங்க கொடுத்துருக்காங்களோ அதே ஆர்டரில் மேட்ச் பண்ணிக்கோங்க. டீக்கு கொஷின் மார்க்கு, ஈக்கு டாலர், அகைன் ஆர் கொடுத்துருக்காங்க, ஆருக்கு ஹேஷ், ஆல்ரெடி ஹேஷ் நம்ம எழுதியாச்சு. ஓகேவா, இது அண்டு, டாலர் கிடையாது, அண்டு. ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இன்டர்பிரட்டருக்கு அப்படியே இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஐக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அட்டு. ஓகேவா, என்னுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டார். அடுத்து டீக்கு என்ன வருது, கொஷின் மார்க்கு, சாரி எக்ஸ்கிளமேட்டரி சிம்பிள். அடுத்து ஈக்கு பார்த்தீங்கன்னா அண்டு சிம்பிள். அடுத்து ஆருக்கு ஹேஷ். அடுத்து பீக்கு டாலர் சிம்பிள். அடுத்து ஹேஷ். அடுத்து ஈக்கு பார்த்தோம் அப்படின்னா அண்டு சிம்பிள். டீக்கு கொஷின் இது ஆச்சரியக்குறி, அடுத்து அண்டு சிம்பிள். ஆருக்கு பார்த்தீங்கன்னா ஹேஷ். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, அதுதான் நம்ம கரெக்டாக வரும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் ஹேஷு, டாலரு இது வரல. அடுத்து பார்த்தீங்கன்னாலும் இதுவும் வரல. அடுத்ததில் பார்க்குறோம் ஹேஷு, டாலர், ஹேஷு, அண்டு அண்ட் எஸ், தேர்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது, இது வரலை. ஓகேவா. ஸோ அவ்வளோதான். இப்போ நமக்கு இதுக்கு ஏதாவது தேவைப்படுச்சா கிடையாது. இங்கே என்ன லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கான சிம்பிள்ஸை மேட்ச் பண்ணணும். மேட்ச் பண்ணிவிட்டு அதே லெட்டர்ஸ் ரிப்பீட் ஆகிற மாதிரியான வேர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, அதை ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். இதில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் தான், இது லெட்டர்ஸ் தான் இங்கே ரிப்பீட் ஆகுதா அப்படின்னு. ரிப்பீட் ஆச்சுன்னா டேரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இந்த சிம்பிளை பொறுத்தளவுக்கு மோஸ்ட்லி இதே மாதிரி தான் கேட்பாங்க. இப்போ பாருங்க, ஆர்ஏஐடி இருக்கு, ஆர்ஐபிஇ இருக்கு. இது ரெண்டுக்கும் சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்டிருக்கிறது டிஆர், டிஇஏஆர். டி இதில் இருக்கு, இ இதில் இருக்கு, ஏ இதில் இருக்கு, ஆர் இதில் இருக்கு, அவ்வளோதான். ஸோ அப்போ அவங்க சொன்ன எல்லா லெட்டர்ஸுமே இதில் இருக்கு. அப்போ நம்ம டேரெக்டாக எழுதலாம், நான் இதுக்கு எதையும் அசைன் பண்ணலை, இப்படி டேரெக்டாக வச்சே போடலாம். டிக்கு பார்த்தீங்கன்னா கடைசி லெட்டர், ஸோ டாலர். ஈக்கு பார்த்தீங்கன்னா இதில் கடைசி லெட்டர் என்னது, கார்ப்பரேட் சிம்பிள். அடுத்து ஏ, இதில் ரெண்டாவது லெட்ரு, ஸோ ரெண்டாவது லெட்டருக்கு ஹேஷ். ஆருக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர், ரெண்டுலேயுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் இது பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க, அதையும் செக் பண்ணிக்கணும். ஸோ அப்போ இந்த சிம்பிள் எங்கே இருக்கோ அதுதான் ஆன்சர். ஸோ ஃபோர்த்தில் தான் இந்த ஆர்டரில் இருக்குது. ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். தேர்டு கொஸ்டின் பார்க்கலாம். இதுவும் அதே தான். மாடர்ன் அப்படிங்கிறதுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க, சிம்பிள் கொடுத்துருக்காங்க, நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க. வின் அப்படிங்கிறதுக்கும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ரைட் அப்படிங்கிற லெட்டர்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ஆர் இருக்குது, ஐ இருக்குது, டி இருக்கு, இ இருக்கு. ஓகேவா, எல்லா லெட்டர்ஸும் இருக்கு. இப்போ நம்ம டைரக்டாக ரைட்டுக்கு எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் ஆறு கூடியதுன்னா கடைசிலேருந்து ரெண்டாவது ஹேஷ். அடுத்து ஐ இதில் ரெண்டாவது காப்பிரைட் சிம்பிள். டி இதில் மூணாவதுன்னா 3ங்கிற நம்பர். இ பார்த்தீங்கன்னா இதில் நாலாவது 8. ஸோ ஹேஷ் காப்பிரைட் 38. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், ரோப்புக்கு கொடுத்துருக்காங்க, டவுட்டுக்கு கொடுத்துருக்காங்க, லைவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 வேர்ட்ஸுக்கும் அதுக்குரிய சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ட்ரபிள் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். டி இருக்கு, ஆர் இருக்கு, ஓ இருக்கு, யூ இருக்கு, பி இருக்கு, எல் இருக்கு, இ இருக்கு. ஸோ அப்போ எல்லா லெட்டர்ஸுமே இந்த 3 வேர்ட்ஸ்லையுமே இருக்கு. ஸோ அப்போ நம்ம டைரெக்டாக எழுதலாமா. டி எடுத்துக்கிறோம். டி டவுட்டில் கடைசி ஸ்டார். அடுத்து ஆர் இதில் ஃபர்ஸ்ட் லெட்டர், ஸோ பர்சன்டேஜ், இது பர்சன்டேஜ் வருது.
அடுத்து ஓ வந்து இதில் ரெண்டாவது இதுலேயும் ரெண்டாவது. ஸோ ரெண்டாவது நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே 5 தான் இருக்குது. ஸோ 5. அடுத்து யூ வந்து இதில் மூணாவதுங்கிறப்போ ஹேஷ் வரணும். அடுத்து வந்து பி அதில் நாலாவதுனா 8. அடுத்து எல் வந்து இதில் ஃபஸ்ட்டு லைவில் ஃபஸ்ட்டு அட்டு. இ வந்து இதில் கடைசி, இதுலேயும் கடைசி ஸோ டாலர் சிம்பிள். ஸோ இந்த இது எங்கே வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷனே அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுதான் கரெக்டு. ஸோ இதில் வந்து நான் சொன்ன மாதிரி ரோப்புக்கு ஒவ்வொன்றா ஆருக்கு இது, ஓக்கு இது, பீக்கு இதுன்னு சொல்லி எழுதாதீங்கன்னா அது டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஷின்லேயே நம்ம இதுக்கு இதுன்னு மேட்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் கன்சியூமிங்காக இருக்கும். அடுத்த கொஷின் பாருங்கள். டவுனு அதுக்கு கொடுத்துருக்காங்க, நேமுக்கு கொடுத்துருக்காங்க. அகெயின் மோடு இதில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாமே இதுலேயும் இருக்குது. ஸோ டைரெக்டாக போடலாமா? இது நேமில் தேர்டு வந்து எம். ஸோ பர்சன்டேஜ். அடுத்து ஓ டவுனில் செகண்டு. ஸோ அதுக்கு அட்டு. டி வந்து ஃபஸ்ட்டு டி தான் வருது. ஸோ 5. இ வந்து இதில் கடைசி. ஸோ 3. அவ்வளோதான். பர்சன்டேஜ் அட்டு 5 3 வருது. பர்சன்டேஜ் அட்டு 5 3ங்கிறது 4th ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபைனல் சம் பாருங்கள். இதில் வேறு எந்த மாடலுமே மாற்றி கேட்குறதுக்கு சான்சஸே இல்லை. ஓகேவா? ஒரே மாடல் தான், ஒரே மாதிரியான ஷார்ட்கட் தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டைரெக்டாகவே இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். இது அதனால தான் நான் சொல்கிறேன், சிம்பிள்ஸ் வச்சு கோடிங் அண்ட் என்கோடிங் கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. பாய் ஹவர் கொடுத்துருக்காங்க அண்ட் ரூபி கேட்டிருக்காங்க. ஆர். ஸோ ஆருக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆருக்கு இதில் கடைசி. ஸோ ஓ மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அடுத்து யூ வந்து ஹவருக்கு ஆருக்கு முன்னாடி. ஸோ இந்த சிம்பிள் யூரோப் சிம்பிள் மாதிரி. அடுத்து பி வந்து பாயில் ஃபஸ்ட்டு டாலர். ஒய் பாயில் கடைசி டாட். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனே இருக்குது இது. ஸோ இதுதான். இதோட வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த மாடல் மட்டும்தான் சிம்பிள் கோடிங் அண்ட் என்கோடிங்கில் இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக நீங்கள் இதில் மார்க் எடுத்துடலாம். ஸோ இனிமேல் சிம்பிள் அண்ட் என்கோடிங் டிகோடிங் வந்துச்சு அப்படின்னா டக்குன்னு அதை ஆன்சர் பண்ணிடுங்க. வேறு எந்த ட்ரிக்குமே கிடையாது. இந்த ஒரே ஒரு மாடல் மட்டும்தான். ஸோ இதுக்கு அடுத்து வந்து டைப் 4 பார்க்கலாம். அந்த டைப் 4 வந்து கோடிங் அண்ட் என்கோடிங்கில் டிஃப்ரெண்ட்டாக வரக்கூடிய டைப்ஸ் எல்லாம் இருக்குது. மிஸ்சலேனியஸ் டைப்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து சைக்காலஜி படிக்கணும், எப்படி படிக்கலன்னு தெரிஞ்சால் நம்ம வீடியோஸை வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.